அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுலாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறகுது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு ஒரு துணி, சரிங்களா, எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க. உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்திங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம், குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி,
ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும். சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லா விஷயங்களும், சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 26 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்பொழுதுன்னு பார்க்கலாம். இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி 1க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 4ல் இருக்கார். அப்போ கடந்த சில மாதங்களாக அவர் 4ல் இருக்கார், இப்போ 5ல் போயிருந்தார், திருப்பி 4க்கே வந்துட்டார். அப்போ என்ன ஆகும் மீனராசி அன்பர்களுக்கு? மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4ல் இருக்கார். அப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய திருத்தங்கள் ஏற்படும். வீட்டில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கலாம். இதுவரை வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது, தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 10க்கும் அதிபதி அவர் தான். தொழில் சார்ந்த இடத்துல இருந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது இருக்க சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ சாஃப்டாக மாறி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம். மேலும் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 11ல் இருக்கிறார். புதிய முயற்சிகளால் தந்தையின் அனுகூலத்துடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. குடும்பத்தில் நீங்கள் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டாக மாறப்போகுது. குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரும் காலமாக இந்த தை மாதம் விலகப்போகுது. இது தந்தையாரிடம், தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் ஆன்மீக சுற்றுலா செல்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் பெறப்போகிறீர்கள் சொல்லலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தந்தைக்கு தேவையான உதவிகள் செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான் 11ல் இருக்கிறார். அப்போ புதிய முயற்சிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இல்லை டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூவால் வந்த பிரச்சனைகள், இல்லை ஜாமீன் போய் நின்னது, கையெழுத்து போட்டது, இல்லை பணம் கடனாக கொடுத்தது, இல்லை ஷோல்டர் இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுலேருந்துலாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? விடிவு காலம் கிடைக்க போகுது. இந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 பேரும் இருக்காங்க. வேறு என்ன வேணும்? இந்த 4 பேரும் 11ஆம் ஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம். இதுவரை ஏதாவது ஒரு பணம் வரணும்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க, அந்த பணம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். 4க்கும் 7க்கும் அதிபதி புத பகவான் 11ல் இருக்கிறார். அப்போ வீட்டின் மூலமாக ஒரு வருமானம், தாயாரின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிட்டு நல்லா ஆயிடுவாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். ஒரு தொழில் செய்பவராக இருந்தால் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. அப்போ பிஸ்னஸில் நீங்கள் 2வது பிரான்ச், 3வது பிரான்ச் போகிறதுக்கான, 10வது பிரான்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் தை மாதம் உங்களுக்கு வழிவிட்டிருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாதம் உங்களுக்கு அத்தகைய பலனை தர காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியான சந்திர பகவான், அப்போ என்ன இருக்கும்? மனத்தில் ஒரு குழப்பம் இருக்கும்.
ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க. இது செய்யலாமா கரெக்டாக, இல்லை அது செய்யலாமா கரெக்டாக, அந்த குழப்பமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எதை எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கை துணையின் உதவியுடன் அந்த செயல்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஏன்னா 4க்கும் 7க்கும் அதிபதி இல்லை. அப்போ சுகபோக வாழ்வு வீட்டில் இருப்பவர்கள் யாருன்னா உங்களோட வாழ்க்கை துணை தான். அவங்களோட உதவியோடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் 6ஆம் அதிபதி தொழில் வெற்றி, வேலையில் ப்ரமோஷன், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, இவங்க எல்லாம் 11 இருக்கிறாங்க. அப்போ ஒரு போட்டித் தேர்வு எழுதுபவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பேங்க் லோன் எதுனா வேணும்னா பேங்க் லோனும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மறைமுக வருமானம் வரும். இதுவரை நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்சூரன்ஸ் எதனா போட்டு வச்சதுன்னா அந்த தொகையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துங்கள், பெரிய கண்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும், ஒரு ஆப்ரேஷன்ஸ் கூட நடந்திருக்கலாம். இந்த விபத்துகளில் ஏற்பட்டதில் ஒரு அனுபவம் அந்த கண்டங்களை தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்ல போகிறது சொல்லலாம். சரி, குழந்தைகள் பிறக்குமா? குழந்தை பிறப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் ஒரு காலமாக விளங்குது. பட் மருத்துவ உதவியுடன் தான் பிறக்கும். சரிங்களா? மருத்துவரை ஆலோசித்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் நடைபெறுமா? திருமணம் நடைபெறும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். மேலும் 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடைபெறும். 3ஆம் திருமணம்னாலும் இந்த காலத்தில் நடக்கும். ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதியும் என்ன பண்ணுறாரு? 11ல் இருக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம்ன்றது இந்த காலத்தில் நிச்சயிக்கப்படும். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தை மாதம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள், ஒரு நிச்சயத்தை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வேணான்னு விட்டுருப்பாங்க. ஸோ அதுபோல் இருக்க திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கன்ஃபார்மாக தை மாதத்தில் திருமணம் நடக்கும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் இருக்குது மீனராசி என்பவர்களுக்கு. தொழில் அமையுமா? வேலை சார்ந்த பிரச்சனைகள். ஸோ தொழிலில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மாற்றம்னா ஒரு இப்போ டாட்டாவில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 48 நினைக்கிற கம்பெனிஸ் வந்து வச்சுருந்தார். டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வேற ஒரு ஃபீல்டு. ஆட்டோமொபைல் ஃபீல்டு வேறு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வேறு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு வேறு. இது போல் அடுத்த ஒரு பரிணாமத்தில் இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் வேலை மாற்றம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் மீனராசி அன்பர்களின் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். இல்லை வீட்டு சம்பந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலகட்டமாக திகழப்போகுது. தை மாதத்துக்கு அப்புறமா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சிறிய இடர்பாடுகள் இருக்கலாம். இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உடைச்சிட்டு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது தை மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும். எனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் எதையும் நீங்கள் வாங்க வேண்டாம், விற்கவும் வேண்டாம். மீனராசி அன்பர்கள் இந்த தை மாதம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ளவும் தவிர்த்து கொள்ள முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது மிகவும் நல்லது. மீனராசி அன்பர்களின் குழந்தைகளின் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் அப்பப்போ சின்ன ஃபீவர் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ மருத்துவ உதவிகள் எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி, சரிங்களா, 12ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போ லாபங்கள் விரயமாகக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். இந்த தை மாதம் லாபங்கள் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன ஆகும்? விரயம்னா என்னது? லாபமாக இருக்குது, தொழில் லாபம் விரயமாகுதுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு மிஷினரி வாங்கி போடலாம் கம்பெனிக்கு. இல்லை தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயத்தில் அந்த அமௌண்ட்டை ஈடுபடுத்தலாம். ஒரு போனஸாகவோ, தொழிலாளர் நிதியாகவோ, இல்லை அவங்களோட கல்வி செலவுக்காகவோ, தொழிலாளர்களின் பசங்களோட கல்வி செலவுக்காக, இல்லை புதுசாக ஒரு பெரிய மிஷின்ஸு, இல்லை புது அப்டேட் எதுனா பண்ணலாம், புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலுக்காக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு கோல்டு கூட வாங்கி வைக்கலாம்.
ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட விரயத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சுப விரயமாக மாற்றணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறார். அப்போ ஒரு வீடு கூட நீங்கள் வாங்கலாம். ஒரு லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டு ஒன்று வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு சர்க்கரை பொங்கல், சரிங்களா, வெள்ளிக்கிழமையில் சர்க்கரை பொங்கலை சூடாக சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான பரிகாரமாக இருக்கும். சக்கரை பொங்கல் ஆறி போயிடுச்சுன்னா அதை உட்காந்து சாப்பிட்டுக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கலை சூடாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள் நடக்கும். இதுதான் பரிகாரமே. மீனராசி அன்பர்களுக்கு சர்க்கரை பொங்கல் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில். மதியானம் சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பு. காலையில் சாப்பிட்டீங்கன்னா 6 to 7 சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் மீனராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா நெய் விட்டு. அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. உடலில் கண்டிப்பாக உடற்பயிற்சியை கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள். சோம்பல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில், நல்லா சுகமாக இருக்கும் தூங்கணும்னு. ஆனால் தூக்கங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா விரையாதிபதி இருக்கார்ல சனீஸ்வர பகவான் வந்து லக்னத்தில் உட்காட்டார், ராசி இல்லையா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சனீஸ்வரன் உங்களோட மீன ராசியில் இருக்கிறதுனால தூக்கம் குறைவு ஏற்படும். குழந்தைகள் மூலமாகவும் மன உளைச்சல் மூலமாகவும் தூக்கம் குறைவு ஏற்படும். ஆனால் நல்லா தூங்குங்க. பரிகாரம் நல்லா தூங்கணும். வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. இந்த 2026 தை மாதம் உங்களுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழப்போகிறது. மீனராசி அன்பர்களுக்கு அடியனின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.